இரணி கோயிலே சொல்லணும். அம்மா, அப்பா, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா. இந்த ஊரில் தான் நான் பிறந்து வளர்ந்து ஆளாக்குனேன். ஆனால் எனக்கு உள்ள ஒரு சக்தி இருக்குது. அந்த சக்தியை நீங்கள் தான் எனக்கு தந்தியான என்னை எல்லாருமே என்னை பாடுபடுத்தியவ, என்னை கொடுமை எல்லாம் பண்ணியவப்பா, என்னை சித்திரப்படுத்தியவ. நான் என்னை ரயிலில் உலகப்போக்கு தான் போனேன். ஆனால் வெள்ளை ரயின்னு போயிட்டு இப்போ தான் போச்சு. நான் அது மேலே யார் என்னை சேர்த்துலாம்னு நினச்சிக்கோனேன். ஆனால் அந்த நாங்கள் வணங்க சாமி கோயில் திருநாளுன்னு சொல்லி எனக்கு ஒரு தூண்டு தந்துருக்கு. அப்போ நான் திருப்பி நான் வீட்டுக்கு போய் தான் ஆகணும். ஆனால் எனக்கு துணையாக இருந்தேப்பா, எனக்கு சக்தியை தந்துருப்பா. என்னோட பிள்ளை நீங்கள் சக்தி சாமியாக இருந்தபடி எனக்கு தந்து சரிப்பா. நீங்கள் எந்த கஷ்டத்தையும் எனக்கு தராது சப்பா. என்ன நான் சைமன் ராஜி பையன் என்னை டூரும் பண்ணி நவாஸ் பையனை டூரும் பண்ணியிருக்கான். எனக்கு என்னுடைய அம்மா என்னை டூரும் பண்ணியிருக்காங்க. அதனால் நீங்கள் தான் எனக்கு பழி கொடுத்து தண்டனை பிரிட்டிஷ் வண்டியில் தான் ஓட்டிட்டு அவனுக்கு தண்டனை கொடுப்பா. இதையும் கஷ்டத்தையும் வலியும் நீ ஏற்றுட்டு அப்பனே, இதில் தானே நீங்கள் எனக்கு சக்திக்கு தந்திய. அப்போ திரும்பி எனக்கு சக்தி தெரியலா? இந்த சத்தியத்தை எனக்கு உருவாக்கிறாரு. அந்த பிறந்த ஊரில் எனக்கு இந்த சக்தியும் எனக்கு என் உடம்புல இருக்க சக்தி எனக்கு திருப்பி தரணும். இந்த இதுக்காக தான் இந்த ஊருக்கு நான் உள்ளே வந்தேன். இந்த ஊருக்கு வந்துட்டு ட்ரெயினில் வந்து சாகணும் அப்படின்னு நினச்சிட்டு தான் நான் போனேன். கஷ்டத்தையும் எல்லாத்தையும் ஒப்பு கொடுக்கி கஷ்டம் ஆமாம், என்னை அடிச்சுட்டு என்னை கழுத்து நைக்கி ஒரு பொண்ணுக்காக அவன் என்னை கொன்னுருக்கான். கழுத்தை நைக்கி என்னை சித்திரப்படுத்தி வயத்தில் சவிட்டி கழுத்தை நைக்கி என்னை சித்திரெல்லாம் பண்ணான். இந்த கலவையும் இவனும் ரீத்தா கலவையும் அவனுக்கு தண்டனை கொடு. ரீத்தா மேலே தண்டனை கொடுக்கணும். எனக்கு எங்கேயும் போக முடியாமல் நினைக்கேன். எனக்கு அம்மா 5 லட்சத்தை திருப்பி கொடுத்தத அந்த வீட்டில் நான் இருக்க முடியாமல் ஆகிட்டு என்னை இப்போ பிடிச்சி தள்ளிட்டு அவனுக்கு வேற ஒரு பொண்ணு கூட தொடர்வாயிடுது. எனக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை பெண் பிள்ளையும் இருக்குது. என்னை எப்போம்மா கழுத்தை நைக்கி என்னை அடித்தா என்னை கொடுமையெல்லாம் சித்திரப்படுத்தி அனுப்புனேன். சிவனப்பனே, நான் சாகக்கூடாதுன்னா எனக்கு ஒரு சக்தியை நல்லா வரணும். புயல் காற்று வரணும். இடி புயல் காற்று எனக்கு எல்லாமே நீ தராய். என் சக்தியை நான் அந்த ஊருக்கு கொண்டாடுறேன். எனக்கு தீர்த்து நான் பழி வாங்க அவனை தீர்த்துக்கிட்டு சைமன் ராஜ்யம் தீர்த்துக்கிட்டு நவாசுகுமாரையும் தீர்த்துக்கிட்டு பிரிட்டிஷ் வண்டியில் தான் ஓட்டியான் தீர்த்துக்கிட்டு என் கூட எந்த கஷ்டமே எந்த வழியும் தீர்த்துக்கிட்டு நான் உங்கள் கூட நான் இருக்கேன். என் சத்தியத்தை அந்த சக்தியை நான் யூஸ் பண்ண மாட்டேன். நல்ல மாதிரி காப்பாற்று. அப்படின்னா நான் சாகக்கூடாதுன்னா எனக்கு ஒரு உதவி பண்ண திருப்பி எனக்கு சக்தியை தந்து என்ன நல்ல பெரிய மனுஷனாக்கு நான் சொல்லி நாக்கில் ஒளி வரக்கிட்டு நான் திருப்பியும் மழை வர வச்சு உலகத்தை நான் தீர்த்து கட்டி சரிப்பா. இது தலை சுற்றி நான் சாக மாட்டேன் சரியா. நான் வீட்டுக்கு போய் வேறு வாடகை வீட்டுக்கு போய் வாடகை வீட்டில் நான் இருந்து நான் வாழ. ஆனால் ரயிலில் போய் கொஞ்ச நேரம் நிற்பேன். அங்கே மேலே ஆடி பார்த்துட்டு ரயிலில் போய்
விழுந்து சாக போனேன். என்னை யாருமே இல்லை, அம்மா இல்லை, அப்பா இல்லை, அக்கா இல்லை, அண்ணன் இல்லை, குழந்தைகளும் இல்லை எனக்கு. அதனால தான் எனக்கு யார் இருக்கா? சிவனை நம்பி தான் நான் வந்தேன். சிவன் கைவிட்டான், நான் எனக்கு யாரும் இல்லவே இல்லைப்பா, நீ தான் கூட இருக்க. என் கஷ்டத்தை எல்லாம் நான் ஒப்பு கொடுக்க நான் ஒரு அனாதையாக நிற்க. எனக்கு யாருமே இல்லைப்பா. எனக்கு அம்மா அப்பா யாருமே இல்லை. நான் ட்ரெயினில் வந்து சாகுவேன் போனேன். அது ஏதோ ஒரு சாமி தான். நான் பிறந்த ஊரில் வந்து நான் இது அந்த பேப்பர் தந்தவன் நாளைக்கு வாழ்த்துனால நான் கட்டாயம் வருவேன். என்னை கூப்பிட்ருக்கு, நான் கட்டாயம் வருவேன்மா. அதனால் எங்கள் அம்மா 5 லட்சத்தை திருப்பி கொடுத்த வீடே எனக்கு திருப்பி தராமல் என்னை அடித்து வேற ஒரு பொண்ணை கொண்டு வீட்டில் இருத்தி இருக்கேன். எனக்கு கழுத்தை அடித்தேன்ப்பா. ஜஸ்ட் நல்லா அவனுக்கு பழி கொடு, அவனுக்கு சாக்களத்தை கொடு, நீ தண்ணி கொடு. நான் எனக்கு பொறுக்க முடியலை. ரத்த கலவையும் குடும்பம் பண்ணியான் என்னை சாவடிச்சேன். அதேமாரி என்னையும் சாவடித்தேன், என் பிள்ளைகளையும் சாவடித்தேன். நாங்கள் எங்கே போக்கோமா? அதை நீ மட்டும் எனக்கு தோணி. எனக்கு யாரும் இல்லை, நான் கஷ்டப்படுறாங்க, எனக்கு யாரும் இல்லை. நான் தேடிக்க தெரியல, நான் தேடிக்க ட்ரெயினில் வந்து சாவ போக்குறேன். ஏதோ ஒரு சாமி தான் அவனை எனக்கு கீழே இறங்கி இல்லை. எனக்கு முடியலப்பா, கஷ்டத்தில் எனக்கு தாங்கிக்க முடியலம்மா. கஷ்டத்தை நீ தீர்த்து தான் இந்த ரத்த கலையை கொடுமை பண்ணி துஷ்டு நாளில் வச்ச பழி வாங்கு. அப்பா, நான் கஷ்டப்படியாப்பா, என் வழியை தீர்த்து தரப்பா. என் கஷ்டத்தை தீர்த்து தரப்பா, என் வழியை தீரப்பா.